ஹாய் மக்களே, லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நவம்பர் மந்த்து ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன், அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் கம்ப்ளீட்டு, 7வது வருஷம் ஆரம்பமாக போகுது. அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாற்றம். நிறைய பேர் இந்த கிளாஸை பற்றி கேட்கும்போது ஸோ நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக தான் நான் கிளாஸ் எடுப்பேன். என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கூட்டமாக நம்ம எடுக்கிறத விட ஒருத்தவங்களுக்கு நம்ம தெளிவாக எடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கான விஷயம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய தலைமுறைக்கே அவங்க தான் விதை போட்டவங்களாம் இருப்பாங்க. அப்போ அந்த விதையை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடணும் இல்லைங்களா? ஏன்னா தொண்ணூறு வாங்கி பாக்கெட்டில் நம்ம காசை போட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்தா அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும். அவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதா இருந்தாலும் சரிதான், இல்லை அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணாலும் சரிதான், அவங்க வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம தெளிவாக நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அடுத்தடுத்த முயற்சியில் இறங்குவாங்க. அதுக்காக தான் நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் எடுக்கிறது. சரிங்களா? வந்தவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே கிளாஸ் எப்படி இருந்தது, எப்படிலாம் நான் சொல்லி கொடுக்குறேன், இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னா கேட்கறது எல்லாமே நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இது எனக்கான விஷயம் மட்டும் கிடையாது, எனக்கும் என் ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. என்ன மாதிரி எவ்வளோ பேர் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கவுங்க வீட்டில் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ண என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்து அவங்க வெளியில வரலாம், எல்லாமே A to Z நான் வேற ஒரு சேனல் மட்டும்தான் 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோலையுமே போஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு நிறைய பேர் கிளாஸை பற்றி கேட்கும்போது என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வித் கிட்டோட 3300 அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரிங்களா? 1 மணி நேரம் இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுறேன் நான், அவ்வளோ டீட்டெயில்ஸ். அந்த விஷயத்தோட அந்த இது முடிஞ்சிடாது, கிளாஸோட அவங்களுக்கு எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் முடிஞ்சிடாது. அவங்க ப்ராக்டிக்கலாக செய்கிறச்ச எவ்வளோ டவுட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் அவங்க ஃபேஸ் பண்ண என்னென்ன பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு கான்டாக்ட்ல இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுக்குமே சேம் தான். இப்போ நான் என்ன அப்படின்னா ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். கேர்3 ஹெர்பல் நாப்கின்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 1500 rupees ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு PDF வீடியோ ரெண்டுமே வந்துடும். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். சைடில் இருந்து 7 சைஸஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். பேண்டி லைனர் PLன்னு சொல்லுவோம், அதில் இருந்து அல்ட்ரா லார்ஜ் ப்ளஸ் 2 மெட்டர்னிட்டி பேட், டோட்டலாக 7 சைஸஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 7 சைஸஸ் உரிய சைஸஸ் என்னென்ன, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சைஸஸ்லாம் என்னென்ன மெட்டீரியல் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு PDF நான் போட்டு வச்சிருக்கேன். அதை தான் கிளாஸ்க்கு வரவங்க எல்லாருக்குமே நான் கொடுக்கறது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவோட இருக்கும். எனக்கு வீடியோ வேண்டாம்னா நான் ஆல்ரெடி நிறைய யூடியூப்ல இருக்கு, அதை பார்த்து நான் ஏதாவது செஞ்சுக்கிறேன். எனக்கு PDF மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் PDF மட்டும் வாங்கிக்கலாம், 1000 rupees. சரிங்களா? ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். நிறைய பேர் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், எனக்கு கிளாரிட்டி வேணும், ரா மெட்டீரியல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. பட் ஸோ ஆஸ் யூஷுவல் அதுக்கு ஃபீஸ் மெத்தட் என்னவோ அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சில பேர்னால இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது, பட் எனக்கு இது தேவை, என் பொண்ணுக்கு இது தேவை அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், PDF மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம், வித் வீடியோவோட வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை செய்யும் போது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு டவுட்டும் கிளியர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது என்னங்க பெரிய விஷயமாங்க அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நானும் அப்படிதான் நினைச்சு இந்த பிசினஸ்க்குள்ள என்ட்ரானேன். பட் இதை செய்ய செய்ய செய்யதான் எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. சரிங்களா? மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாமே நமக்கு சிம்பிளா தான் தெரியும். ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அதுல எவ்வளவு விஷயங்கள் நம்ம மெனக்கடுறோம், அதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த நாப்கின். சரிங்களா? நீங்க நிறைய வீடியோல பாக்குறீங்க, என்கிட்டதான் நீங்க பயிற்சி எடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்பொழுதுமே. சரி நீங்க யார்கிட்ட வேணா பயிற்சி எடுங்க, நான் தப்பே இல்லை. பட் பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல டவுட் அப்படின்னா நீங்க அந்த டவுட்டுக்காகவே மாசக்கணக்காகவும் வருஷக்கணக்காகவும் யோசிக்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டே இருப்பாங்க.
ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் எந்த விஷயத்துலயும் யோசிக்காதீங்க. காசுன்றது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த 2000 ரூபான்றது பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. அதை விட நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு கைனகாலஜிஸ்ட போனா கன்சல்டிங் ஃபீஸ் என்ன ஆகுது, 3 months மெடிசன் என்ன ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம மெனக்கட்டா மட்டுமே நமக்கான விஷயங்களை கொஞ்சம் எப்படி இருக்கலாம், ஒரு ஆரோக்கியமா நம்ம இருக்கலாம். சரி, நம்ம இதனால நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், அடுத்து நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க இதே மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நாம எப்படி பார்த்துட்டு இருக்கிறது இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு தேவையானதை நாம தான் என்ன பண்ணணும், செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா? எப்படி என்னென்ன எங்க கிடைக்கும் அதை வாங்கி நீங்க வீட்லயே செய்யலாம். இல்ல ஹேண்ட் ஸ்டிச் கூட நீங்க பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அவ்வளவுதான். நம்ம மெனக்கட்டால அடுத்தடுத்த வழி எப்படி போறதுன்றத கண்டிப்பா கடவுள் காமிச்சு கொடுப்பாரு, சரிங்களா? அதனால இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இந்த சான்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் கிளாஸ்க்கு வராதவங்களே ஆர்டர் போட்டிருந்தாங்க. என்னுடைய மெத்தடே வேற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா நான் பட்டன் யூஸ் பண்றேன். பட்டன்றது கேட்ரி ஹெர்பல் நாப்கின்ல இருந்து மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான சைஸஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அது நான் கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒரு நார்மல் நீங்களே கிரியேட்டிவிட்டியா ஏதாவது ஒரு சைஸஸை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா கூட நீங்க எப்படி அந்த பேடோட சைஸை வச்சு நீங்க வெயிட்ஸ் மேக் பண்றது அப்படின்றத நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்ப அதை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 100 ரூபாய் கூட வழி இல்லாதவங்க இன்னைக்கு டெய்லி ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால எந்த பிசினஸா இருந்தாலும் நீங்க எடுத்து தாராளமா ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு நீங்க செய்ய ஆரம்பிங்க, உங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சது. நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன விஷயம், வேற எதுனாலும் நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க. கிளாஸ் டீட்டெயில்ஸ் நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறத விட ஒரு ரீட் பண்ணி நீங்க உங்க டவுட் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா சிம்பிள் இல்லைங்களா? நீங்க நான் மெசேஜ் அப்படியே அந்த கம்யூனிகேஷன் போயிட்டே இருக்கிறது, 1/2 hour போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம 2 பேரும் பேசிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது, சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2019 தெரியுதான்னு தெரியல, உள்டாவா தெரியுது. 2019 என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 6 வருஷம் கம்ப்ளீட்டு. இப்போ 7வது வருஷம். அதுக்காக ஏதாவது ஒன்று நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம், அதனால நான் இதை செய்கிறேன். அடுத்து இது என்னுடைய ப்ராடக்ட் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், லேப்ல கொடுத்து நான் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான சர்டிஃபிகேட் இது. ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவா என்கிட்ட இருக்குது. இதை வச்சுதான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்ன நம்பி வர்றவங்களுக்கு நான் கைட் பண்றேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்குதான் ப்ரைஸ் முதற்கொண்டு நான் ஃபீஸ் முதற்கொண்டு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு மெசேஜ் போடுங்க, சரிங்க? தேங்க்யூ மக்களே.